ஹாய் எவ்ரி ஒன். என்ன இவ்வளோ டிக்கெட்ஸ் இவ்வளோ பில்ஸ்லாம் வச்சுருக்குன்னு பார்க்குறீங்களா? எங்கேயும் இல்லை, ஏர்போர்ட்குள்ளே தான் இருக்கேன். எங்கே போகிறேன்னு சொல்லி நீங்களே கரெக்டாக கெஸ் பண்ணுங்களேன். பசி செம்மையாக தாங்கலுங்க, காலையிலேருந்து ஒரே பசி. சரி, ஏர்போர்ட்குள்ளே போய் ஒரு வடைப்பாவை வாங்கி சாப்பிட்லாமேன்னு போனால் 2 வடைப்பாவோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 250. ஆக்சுவலி என்னோட மும்பையில் ஒரு வடைப்பா வெறும் 15 ரூபா தான். இங்கே என்னடானா 250 ருபீஸ். சரி, ஓகே வாங்கி சாப்பிடுவோம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஐயோ, ஏதோ ஓரளவுக்கு ஓகே. அந்த பாவெல்லாம் அப்படியே செதஞ்சு கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு. என்னோட போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் 4. சரி, ஓகே தண்ணியாவது குடிக்கலாமேன்னு தண்ணி பாட்டிலோட ப்ரைஸ் கேட்டால் 150 ருபீஸுங்க. வேறு என்ன பண்ணுறது, வாங்கிட்டு லைனில் நிற்க ஸ்டார்ட் ஆகிட்டேன். ஸோ ஃப்ளைட்குள்ளே என்ட்ரு ஆகணும். இன்னும் டைம் இருக்குது. ஸோ அப்படியே வாக் பண்ணி கீழே போய் கொஞ்சம் நேரம் அப்படியே முன்னாடியே வெயிட் பண்ணணும். ஸோ நியூலி ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணுறவங்களுக்குலாம் ஆக்சுவலி தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ஸோ 1 hour 2 hour மேக்ஸிமம் 2 hour பிஃபோர் வந்து நம்ம ஏர்போர்ட்டில் என்டர் ஆகிடணும். ஏன்னா செக்கிங்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, இந்த விஷயமும் சொல்லிடுறேன். எலக்ட்ரிக் ப்ராடக்ட்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகவே கூடாது, அலௌடு கிடையாது. ஸோ ஃபைனலி நான் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப கூலாக இருந்துச்சு. பட் எல்லாருக்குமே பிடிக்குமா என்னன்னு தெரியல, பட் எனக்கு பிடிக்காது ஃப்ளைட் ஜேர்னி. ஏன்னா எனக்கு அப்படியே காதெல்லாம் அடைச்சிக்கும், நெட்டு வேறு ஒர்க் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது சேஃப் தான், பட் இருந்தாலும் என்னமோ தெரியலங்க, எனக்கு அது செட் ஆக மாட்டேங்குது, பிடிக்கல. ஐ மீன் அதை விரும்பி நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன் ஃப்ளைட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெயின். பட் இருந்தாலுமே ஃப்ளைட்டில் உட்காந்தாச்சு இல்லையா, ஸோ அப்படியே தன்னைத்தானே கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு சரி ஓகே இந்த அழகெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, ஏதாவது ஒரு பையன் ஸ்மார்ட்டாக வந்து பக்கத்தில் உட்காருவான்னு பார்த்தா ஏதோ ஒரு அங்கிள் கேரக்டர் வந்து பக்கத்தில் உட்காந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க. வெறுப்பு, எனக்கு போரிங், அதுக்கு மேலே இன்னும் போரிங். அப்படியே வெளியே பார்த்து கிளம்புமா கிளம்பாதா, எப்போ கிளம்பும் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்கோட உட்காந்தேன். அப்படியே பார்த்தா மெனு கார்டு இருந்துச்சு. இதில் என்னென்னா சீட் பெல்ட்டு, சேஃப்டினஸ் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு ஃப்ளைட்டு மூவ் ஆகிடுச்சு. மேலேருந்து பாருங்களேன் வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குல்ல. இது எந்த வியூ பாயிண்ட்டுன்னு கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண போகிறேன். பை.